அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அஜித்குமார் இறப்பு அறிக்கை சுகாதாரத்துறையிடம் வழங்கப்பட்டதாக திருப்புவனம் காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இறப்பு சான்றிதழ் வாங்க முடியவில்லை என அஜித்குமார் குடும்பத்தினர் மனு அளித்த நிலையில் தற்போது காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, இந்த விளக்கம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மடப்புறம் கோவில் காவல் நிலைய அஜித்குமார் கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை அந்த கோவில்ல அவன் தனிப்படை காவல்துறையினர் அடிச்சு ஆட்டோவில் அயனார் என்ற ஒரு ஆட்டோல கொண்டு போகும்போது திருப்போணம் மருத்துவமனையில இருந்த மருத்துவர், அதாவது கார்த்திகேயன் என்பவர் அவர் இறந்து விட்டார் என்று உறுதி செய்துள்ளார். இதைதான் அவர் நீதிபதி ஜான் சுந்தர்லாட்ட அதை உறுதியும் படித்திருந்தார். இந்நிலையில நவீன்குமார் குடும்பத்தினரா அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கேட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி 2 மற்றும் மதுரை மற்றும் சிவகங்கை எஸ்பி கிட்டையும் மனு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில காலையில கூட அது முன்னுக்கு பின்மான தகவல் இருந்துச்சு. அந்த தகவல் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பிரேத பரிசீலனை பண்ண மருத்துவமனை அதாவது மதுரையில கேட்கும்போது திருப்போணம் காவல் நிலையத்திலிருந்து எந்த ஒரு அதற்கான ஆதாரங்களும் வரவில்லை, அதனால நாங்க கொடுக்கலைன்னு அப்படின்னு அஜித்குமார் தரப்பு மனு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில இந்த காவல் நிலையத்துல அன்னைக்கு அது குறித்து கேட்டப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க நேற்றே சுகாதார ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர் இறந்தது குறித்து நாங்க அறிக்கையை கொடுத்துட்டோம், அதற்கான ஆதாரத்தையும் தற்போது வெளியிட்டு இருக்காங்க, நீங்க அதை காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஆதாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்போணத்திற்கு போகும் வழியிலே, அதாவது திருப்போணம் அங்கிருந்து மடப்புறம் அந்த மாட்டுக்கொட்டாயிலிருந்து ஜிஹெச்சுக்கு போகும் வழியிலே அஜித்குமார் உயிர் பறிபோனது என்று இந்த அறிக்கையில தெளிவாக தெரிகிறது. அப்ப அஜித்குமார் உயிர் போன இடமும் இதுல தெளிவாக புகார்ல இந்த அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கு. இந்நிலையில இந்த இவங்களுக்கான டெத் சர்டிபிகேட் ஓரிரு நாட்கள்ல இந்த கிராம விஓட்ட கேட்கும் போது அவர் சொன்னாங்க, ஓரிரு நாட்கள்ல நவீன்குமார் குடும்பத்திற்கு இறந்த சான்றிதழ் கொடுக்கப்படும் என்று அரசு தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.